கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து வீழ்ச்சியடைகிறேன். கர்த்தர் நாமத்திலே பேசுவார்கள். அல்லேலூயா. நாம் சமுதிரம் வந்திருக்கிறோம், கர்த்தரை ஆராதித்திருக்கிறோம். நம்மை புரிந்து கொண்ட தெய்வம், நம்மை அரவணைக்கிற தேவன் அவர். ஆமென். அல்லேலூயா. அன்பான தேவ சொன்னவே, இந்த வேத பகுதியை நமக்கு தெரிந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எனக்கு இந்த நாளிலே கூட பார்க்கும்போது அநேக நிலைகளிலே இந்த வேதத்தில் அநேக கேள்விகள் இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். தெய்வ மனுஷனாக இருக்கிறவர்கள், ஆண்டவரோடு கூட அல்லும் பகலும் உறவாடினவர்கள், தங்கள் வாழ்க்கை நிலைகளிலே வருகிறதான போராட்டங்களிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, பாடுகள் வழிகளை கடந்து போகிற போது ஆண்டவர் சமூகத்திலே அநேக கேள்விகளை கேட்கதை பார்க்கிறோம். அந்த கேள்வியெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் மார்க் யாருக்கு அப்படின்னு சொன்னா தாவீது. அல்லேலூயா. தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் பாடுகள் வழிகளை கடந்து போகும்போது ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு மனுஷன், ஆண்டவரை துதிக்கிற ஒரு தெய்வ மனுஷன், ஆண்டவர் போன நாளுக்கும் அவனை காப்பாற்றினார், அவனை உயர்த்தினார், அவனை மேன்மைப்படுத்தினார். ஆனா வாழ்வு நிலையிலே பிரச்சனை வந்த போது ஆண்டவரை பார்த்து அநேக கேள்விகளை கேட்டதை பார்க்கிறோம். இப்படியாக பழைய காலத்திலே, தீர்க்கதரிசன புத்தகத்தின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து அநேக கேள்விகளை வைத்தார்கள். நிபந்தம் வரும்போது, நெருக்கம் வரும்போது, போராட்டத்தின் மத்தியிலே அவைகளை தன்னால் மேற்கொள்ள முடியாத போது, சிறையிருப்பு வருகிற போதெல்லாம் அவர்கள் ஆண்டவரை பார்த்து அநேக கேள்விகளை கேட்டார்கள். மோசே கூட சொல்கிறார், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வராமல் இருந்தால் நாங்கள் எப்படி கடந்து போவோம் என்று ஆண்டவரை பார்த்து பேசுகிற வார்த்தை நாம் அறிந்திருக்கிறோம். தாவீது கேட்கிற, ஆண்டவரை ஏன் எங்களை தள்ளிவிட்டு, ஏன் எங்களுக்கு தூரமா இருக்கிறது என்று கேட்கப்படுகிறதான வார்த்தை குறித்து நாம் பார்க்கிறோம். நாங்கள் ஏன் துக்கத்தோடு கூட இந்த நாட்டில் நாங்கள் திரிய வேண்டும் என்று சொல்லி தாவீது கேட்கிற வார்த்தையை பார்க்கிறோம். இவர்கள் வாய்ந்த வேத பகுதியிலே அநேக தெய்வ மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையுடைய எண்ணங்கள் மத்தியிலே ஆண்டவரை பார்த்து அநேக கேள்விகளை வைக்கிறார்கள். ஆண்டவர் கேட்கிற எல்லா கேள்விக்கும் அவர் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் எல்லா காரியங்களுக்கும் இந்த வேத பகுதியிலே எல்லா கேள்விகளுக்கும் என்ன இருக்கிறதா பதில் இருக்கிறது. அதெல்லாம் வேதம் சொல்கிறது, நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை தேடி வாசித்து பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஜோடி இல்லாமல் இல்லை என்று வாசிக்கிறார். அப்படியானால் எல்லா கேள்விகளுக்கும் ஆண்டவர் பதில் வைத்திருக்கிறார். தேவன் கேட்கிறதான அநேக கேள்விகள் உண்டு, அவைகளுக்கும் எடுத்து நமக்கு பதில் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் யோபோடு கூட பேசும்போது யோபை பார்த்து கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 80க்கு மேற்பட்டதான கேள்விகளை ஆண்டவர் கேட்டே வரார். இல்லை, அதெல்லாம் கேட்ட பின்புதான் யோபு சொல்கிறார், உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது உம்மை கண்ணார கண்டிருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தை குறித்து பார்க்கிறோம். அதெல்லாம் யோபு 42 சொல்கிறார், தேவனே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது எப்போ ஆண்டவர் கேள்விகளை கேட்கும் போதுதான் யோபு ஆண்டவரை தெளிவாய் அறிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்படிதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக கேள்விகளை ஆண்டவர் சமூகத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அநேக விண்ணப்பங்கள் வழியாக கேள்விகளை கேட்கிறோம். ஆண்டவர் ஏன் எங்களுக்கு பதில் கொடுப்பதில்லை, ஆண்டவர் ஏன் எங்கள் சுபத்தை தள்ளி விடுகிறார், ஏன் இதுவரைக்கும் நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக கேள்விகளை கேட்கிறோம். எல்லா கேள்விக்கும் தேவன் பதில் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, கூகுள் பதில் கொடுப்பதே இல்லையோ, ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர். அல்லேலூயா. எங்க மனுஷன் சொல்றான், கேட்ட இல்லைன்னு சொல்லாத ஆள் 2 பேர் தான், ஒன்று கடவுள், இரண்டாவது கூகுள். அல்லேலூயா. ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டும் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு இந்த வேதத்துல அநேக கேள்வி இருக்கிறது. எல்லாத்தையும் நம்ம தியானிக்க முடியாது. நமக்கு பிடித்த, நமக்கு மிகவும் நேசிக்கிறதான வசனத்தை நாம் தியானித்து நாம் கடந்து போகலாம், வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகத்தை பார்க்கும்போது 13ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 13ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், கர்த்தாவே, தாவீது கேட்கிறதான இந்த கேள்வி குறித்து நான் பார்க்கிறேன். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் என்று கேட்கப்பட்டதான வார்த்தை குறித்து பார்க்கிறோம். இரண்டாவதாய் பார்க்கும்போது 42ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், 42ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தேன், சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லி தாவீது கேட்கிற வார்த்தை குறித்து பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே ஏன் என்னை மறந்தேன் என்று கேட்கிறார். 42ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்தில் தாவீது
கேட்கிற வார்த்தையை பார்க்கிறோம். என் கண்மலையாக இருக்கிற தேவனை நோக்கி கேட்கிற வார்த்தை என்ன? ஏன் என்னை மறந்து நான் சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு கூட திரிய வேண்டும் என்று தாவீது கேட்கிற வார்த்தையை பார்க்கிறோம். அதற்கு மேல் நாம் சற்று கவனிப்போம் என்று சொன்னால் புலம்பலின் புத்தகத்தை பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால் புலம்பல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். புலம்பலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவரீர் என்றென்றைக்கும் எங்களை மறந்து நெடுங்காலமாக எங்களை கைவிட்டுவிடுவோம். அல்லேலூயா. தேவரீர் என்றென்றைக்கும் எங்களை மறந்து போவீர் என்று சொல்லி எரேமியா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அங்கலாய்த்து எழுதுகிறதானே தேவனுடைய வார்த்தை குறித்து பார்க்கிறோம். இவையெல்லாம் எதை குறிக்கிறது? ஆண்டவரிடத்திலே கேட்கப்படுகிறதானே கேள்வியா இருக்கிறது. தாவீது சொல்கிறார், எதுவரைக்கும் என்னை மறந்து போயிருப்பேன்? நான் சத்துருவினாலே ஒடுக்கப்பட்டு நான் எதற்காக துக்கத்தோடு கூட கவலையோடு கூட மன சஞ்சலத்தோடு கூட போராட்டத்தோடு கூட நான் ஏன் தெரிய வேண்டும் என்று சொல்லி தாவீது ஆண்டவரிடத்தில் பேசுவதை பார்க்கிறார். அதே தாவீதுதான் 34ஆம் சங்கீதத்திலே முதல் வசனத்திலே சொல்கிறார், யூதாவை வனாந்தரத்தில் இருக்கும்போது கர்த்தர் என்னை காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன தாவீது இப்பொழுது சொல்றாரு, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பேன். அல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு டவுட், ஆண்டவரை மறந்துட்டாரா? பிரச்சனை வந்துருச்சு, இது வரைக்கும் ஓடிட்டே இருக்கிறோம், லைஃப்ல எந்த மாற்றமும் வரவே இல்லை, இது வரைக்கும் பழக்கம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம், இருக்க சத்துருக்கள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள், இருக்க சத்துருக்கு பயந்து ஓடுகிற ஓட்டங்கள் இன்னும் அதிகமாகிக் கொண்டே போய் கொண்டிருக்கிறது, இன்னும் நான் எது வரைக்கும் ஓட முடியும்? என் பலன் இருக்கிற வரைக்கும் நான் ஓடுவேன் நினைச்சேன்னா இதை பார்க்கும் போது என்னுடைய பலன் குன்றி போய் இருக்கிறது. இந்த நடுவில் தான் தாவீதுக்கு ஒரு அவிசுவாசமான ஒரு வார்த்தை வருகிறது. ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், எது வரைக்கும் என்ன மறந்துட்டீங்க? நமக்கு சில டவுட் வருது, ஜெபம் கேட்கப்படல, ரிசல்ட் வரல, இன்னும் ஆண்டவர் ஒருவேளை நம்ம ஜெபத்தை கேட்கிறதோ இல்லையோ, ஆண்டவர் ஒருவேளை நம்மளை மறந்து போயிட்டாரோ, ஆண்டவர் மறந்து ஆண்டவர் நினைவு நம்ம இருந்திருப்போம்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் எல்லாரும் செஞ்சிருப்பாரு என்கிறதானே அநேகருடைய வார்த்தைகளை குறித்து பார்க்கிறது. ஆனால் நாம் கேட்கிற எல்லா கேள்விக்கு பதில் கொடுக்கிற தேவன் அவர் அழகாக பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாசித்தோம் என்று சொன்னால் இப்ப நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 49ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கப்படும் போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இருந்தாலும் தாவீதுக்காக இருந்தாலும் எனக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு நமக்கும் சேர்த்து கொடுக்கப்படுகிறதான வார்த்தைகளை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார் என்று பாருங்கள். சீயோன் என்பது தேசத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிற வார்த்தையா இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன? சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? மறந்து போயிட்டார் அப்படின்னு ஒரு ஒற்றுமை கேட்கிறார். ஆண்டவர் மறந்துட்டாரையா? அதனால தான் சொல்லி இருக்கு, ஆண்டவர் மறந்துட்டார், அதனால தான் அடிமை தானே வாழ்க்கை. ஆண்டவர் மறந்துட்டார், அதனால தான் நம்ம அந்நிய தேசத்துல அடிமையா இருக்கிறோம், நம்ம அந்நிய நகரத்துடைய முகத்தில் நாம் பூட்டப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் மறந்துட்டார், அதனால கடன் பிரச்சனை ஒன்றும் மாறல. ஆண்டவர் மறந்துட்டார், அதனால தான் சரீரத்துல வியாதி. ஆண்டவர் மறந்துட்டார், அந்த குடும்பத்துல நிம்மதி இல்லை அப்படின்னு நினைக்கிறோமா? ஆனா வேதம் சொல்கிறது, சீயோன் கேட்கிற கேள்வி என்ன? கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை மறந்து போயிருக்கிறார் என்று சொல்லி சீயோன் அங்கலா இருக்கிறார். ஆனா ஆண்டவர் ரொம்ப அழகா பதில் சொல்றார். அடுத்த வசனம் வாசிங்க, 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் காலங்களை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலோ நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நாம் கேட்கிற கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிற கேள்வி, ஆண்டவர்கிட்ட அநேக கேள்வி தாவீது கேட்டா, சீயோன் கேட்டா, இல்லையா இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கிறவர்கள் ஒருவேளை எரேமியாவின் மூலமா சொல்லப்பட்ட வார்த்தை நாம் தியானித்தோம். ஆண்டவர் எதுவரைக்கும் எங்களை மறந்து போயிருப்பார், நெடுங்காலமா எங்களை தள்ளி விடுவாரோ, சேர்த்துக் கொள்ள மாட்டாரோ என்று சொன்ன கேள்விக்கு ஆண்டவர் மிக தெளிவாய் பதில் கொடுக்கிறார். என் அன்பான தேவச்சனமே, இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். அநேக கேள்விகள் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கப்பட்டாலும் அந்த கேள்விக்கு ஆண்டவர் மிகவும் அழகாக நேர்த்தியாய் பதில் கொடுக்கிறார். ஆண்டவர் நீங்க மறப்பதில்லைன்னு சொன்ன உடனே அவளை மறப்பதில்லை என்று ஒரு வார்த்தை சொல்லி முடித்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் உங்களை எவ்வளவு அழகாக நேசிப்பதினாலே, உங்களை உள்ளங்கையில் வரைந்திருப்பதினாலே, எல்லா சிருஷ்டிகளை பார்க்கலும் மேலாய் அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடினாலே ஒரு எக்ஸாம்பிள் காட்டி சொல்றாரு. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாடங்களை மறப்பாள். இப்ப யார் கேள்வி கேட்கிறது? ஆண்டவர் கேட்கிறார். ஸ்திரீயானவள்
தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலனை மறந்துடுவாளோ இல்லையா? ஆண்டவர் கேட்கறது பாருங்க, அவனை மறப்பதில்லை, முடித்து போன ஒரு வார்த்தை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து கேட்கிறார், நமக்கு புரிய மரணமாக, நமக்கு தெளிவுபடுத்தும்படியாக, அவர் எப்பொழுது நம்ம மறக்கவில்லை என்பதை நமக்கு உணர்த்தும்படியாக சொல்கிறார். ஒரு ஸ்திரீயானவள் கர்ப்பம் தரித்து பிழைக்கிறதான தன் பிள்ளைக்கு அவள் மறந்து போவாளோ? எந்த நிலையில் மத்தியிலோ, எந்த சூழல் மத்தியிலோ ஒரு ஸ்திரீயானவள் தன் பிள்ளை என்ன செய்ய மாட்டாளா? மறந்து போக மாட்டாள். அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் எல்லா காலத்திலும் எல்லா சூழல் மத்தியிலும் நம்ம என்ன செய்யறதில்ல? மறக்கிறதே இல்லை. இல்லை, அந்த தாய்மை அடைந்த உடனே அது வரைக்கும் ஒருவேளை எத்தனை பேருக்கு தெரியாது, அந்த தாய்மை அடைந்த உடனே அவள் நடக்கிறதான வழிகள், அவள் செய்கிற காரியங்கள், தியாகங்கள் அளவில்லாதது. அதை இன்னைக்கு அம்மாவை ரொம்ப பிள்ளைங்க நேசிக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அவங்க படுக்கிற விதங்கள் கூட இல்லை, இப்படி ஒருக்கடித்து தான் படுக்க வேண்டும். இப்படி அநேக நிலைகளை பார்த்தோம். உட்கொள்கிற எல்லாத்தையும் பிடித்ததெல்லாம் சாப்பிட்டவங்க அந்த காலங்களில் என்ன செய்யக்கூடாது? பிடித்தவர்களை சாப்பிட முடியாது. அல்லேலூயா. தூக்கத்தை துளைக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் தியாகம் செய்வதனால்தான் என்றைக்கும் தேசங்களிலே ஸ்திரீமார்கள், தாயானவர்களை என்றைக்கும் அநேகர் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தில் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்து போவாளோ? எல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. எப்ப சொல்றாரு? அவளே மறந்தாலும் நான் மறப்பதில்லை. அல்லேலூயா. அம்மாக்கு ஒரு படி மேல ஆண்டவர். அல்லேலூயா. அவளே மறந்து போனாலும். அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் நம்மை மறந்து போவார்கள், உறவுகள் நம்மை மறந்து போவோம், நேசித்தவர்கள், ஆதரித்தவர்கள் மறந்து போவார்கள், நம்மை சேர்ந்திருக்கிற சிநேகிதர்கள் நம்மை மறந்து போவார்கள். ஒருவேளை வயசு இடத்திலிருந்து உறவின் மக்கள் நம்முடைய அன்பை நினையாதபடிக்கு நம்மை மறந்து போவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இவங்க எல்லாம் மறந்துட்டாலும் நான் உன்னை என்றைக்கும் மறப்பதே இல்லை. அல்லேலூயா. ஒரு சிறிய வாழ்வை பார்க்கிறோம். சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான். பான பாத்திரக்காரனுக்கு சொப்பனத்தை விளக்க சொல்றான், அப்பா என்னை மறந்துடாது, போயிட்டு பாருங்க, டைம் கிடைக்கும், நேரம் வரும்போது சொல்லுப்பான்னு சொல்றான். அவன் என்ன செய்கிறான்? போன பின்பு 2 வருஷங்கள் அவனை மறந்து போனான். அல்லேலூயா. அவன் மறந்து போனான். யோபுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்க. யோபு அழகான ஒரு பட்டியலை சொல்வார், என் இனச்சன பந்துக்கள் என்னை மறந்து போனார்கள். இனச்சன பந்துக்கள், தன் கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க, சிநேகிதர்கள், தன்னை சார்ந்திருக்கிற ரத்த சம்பந்தமான உணர்வுகள், இனச்சன பந்துக்கள் என்னை மறந்து போனார்கள் என்று சொல்வதை பார்க்கிறார். தாவீது இன்னும் அழகாக சொல்கிறார், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். அல்லேலூயா. உன் கஷ்ட காலத்துல உன் உறவுகளை கண்டுபிடித்து விடலாம். உன் பிரச்சனை காலத்துல உறவுகளை கண்டுபிடிச்சு எத்தனை பேர் உன்னை போன் பண்ணி விசாரித்தாங்க, எத்தனை பேர் உன்னை வந்து பார்த்தார் என்பதை எப்போது கண்டுபிடிக்கலாம்? நாம் தாழ்ந்து இருக்கும் போது கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா. அதான் தாவீது சொல்கிறார், நான் செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டார்கள் சொன்னா அவனை சார்ந்து இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? அவனை மறந்து போய்விட்டார்கள். அன்பான தேவச்சனமே, இந்த உலகம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. உறவுகளாக இருந்தாலும், ஒற்றவர்களாக இருந்தாலும், சிநேகிதர்களாக இருந்தாலும், எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தான் நேசிப்பு, ஆதரிப்பு, அரவணைப்பு, அன்பு செலுத்துவது, ஆற்றுவது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மாத்திருந்தார். அதனால ஆண்டவர் கேட்கும் போது உன்னை எவ்வளவாய் விசேஷித்தவனமாய் வைத்திருக்கிறார், எவ்வளவாய் உன்னை நேசிக்கிறார் என்பது இந்த உலகம் போற்றுகிற ஸ்திரீக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அவளையே மறந்து போனார், நான் மறக்க மாட்டேன். அல்லேலூயா. இந்த காலம் ஒரு மாணவர்களே, ஒருவேளை தாவீது போல இதுவரைக்கும் என்னை மறந்து இருப்பீர், எதுவரைக்கும் ஆண்டவரை தள்ளி விடுவீர், எதுவரைக்கும் ஆண்டவரே நினைக்காம இருப்பீங்கன்னு சொல்லிட்டு முழுமுறுத்து கொண்டு கடந்து வந்திருக்கலாம். அந்த வேதம் அழகாக சொல்கிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவளே மறந்தாலோ நான் மறப்பதில்லை. அல்லேலூயா. அதற்கு மேலும் ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை பார்க்கிறோம், வாசிக்கலாம். ஏசாயா புத்தகம் 44ஆம் அதிகாரத்துல வாசிக்க பார்க்கலாம். 21ஆம் வசனத்தை இன்னும் அழகாக ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பாருங்க. ஏசாயா 44:21, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசர், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசர் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் மேன்மைப்படுத்தி சொல்லப்படுகிற வார்த்தை பார்க்க 2 இடத்துல ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பார்க்க, ஒன்று யாக்கோபே என்று அழைக்கிறார், இரண்டாவது இஸ்ரவேல் என்று தேவன் அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, இவர்களை நீ நினை, நீ என் தாசர் என்று ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை உருவாக்கினவர் என்று ஆண்டவர் சொல்கிறார். மீண்டும் ஆண்டவர் நினைப்படுத்தி சொல்கிறார், நீ என்
தாசன் இஸ்ரவேலே என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க, 2 முறை வருகிற வார்த்தைகள் எல்லாமே இல்ல. நீ இவளை நினை, நீ என் தாசன் இஸ்ரவேலுங்கிற வார்த்தை 2 முறை வருகிறது. கடைசி ஆண்டவர் பிடிக்கும் போது சொல்றாரு, என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. 2 காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் யாக்கோபின் சந்ததிக்கு, இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு 2 காரியங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒன்று, நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். அல்லேலூயா. உருவாக்கினவர் அழித்து போடுவதற்காக உருவாக்கவில்லை, அதை நன்மைக்காக தேவன் உருவாக்கினார். அல்லேலூயா. யாக்கோபை தேவன் உருவாக்கினார். வனாந்தரத்தில் அவன் படுத்திருக்கும் போதே அவனுக்கு தரிசனமாகி, திரும்பி வந்த தேசத்தை நான் உனக்கு உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று வாக்குரைத்தவர். அது மாத்திரமல்ல, அந்த சந்ததி முழுவதும் நிரம்பி இருக்கும் என்று சொல்லி 2 பரிவாரங்களோடு கூட யாக்கோபை கொண்டு வந்து மேன்மைப்படுத்தினவர், உருவாக்கினவர் தேவன். அல்லேலூயா. யாக்கோபு என்கிற கோத்திரத்தின் வழியாக தான் 12 கோத்திரங்கள் உருவாகி இஸ்ரவேல் என்கிறதான தேசமாக அது மேன்மை பெற்று இணைக்கும் அது சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறார். ஆண்டவர் சொன்னார், நானே உன்னை உருவாக்கி இருக்கிறேன், நானே உன்னை தெரிந்து இருக்கிறேன், நானே உன்னை பிரித்தெடுத்து இருக்கிறேன், நான் உன்னை எப்படி மறப்பேன்? அல்லேலூயா. அவர் தாங்க நம்மை தெரிந்தெடுத்தார். தாயின் வயிற்று உருவாக்குவதற்கு முன்பதாகவே நம்மை பேர் சொல்லி அழைத்தவர் ஆண்டவர். அல்லேலூயா. பிறந்த பிறகு ஆனா பெண்ணா அப்பா அம்மாவுக்கு தெரியும். பிறக்கத்துக்கு முன்னதாகவே பிறக்க போவது இன்னார் என்பதை அறிந்திருக்கிறவர் தேவன். அல்லேலூயா. பிறந்த பிறகு பெயர் வைக்கிறவர் ஆண்டவர் இல்லை, பிறக்கிறதுக்கு முன்பதாகவே பெயர் சொல்லி அழைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. தாயின் வயிற்றில் உருவாக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், நான் சகல ஜனங்களுக்குள்ள எனக்கு சொந்தமாய் இருக்கும்படியாக நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன். நான் போய் உன்னை மறந்துடுவேனா? அல்லேலூயா. அது சொல்ற வார்த்தை தான், ஒரு அங்கலாய்க்கிற வார்த்தை. என்னை புரிஞ்சிக்கவே செல்வ சொல்லுவாங்க, என்னை புரிஞ்சிக்கவே இல்லையே, நான் எப்படி மறப்பேன்? அதை இப்போ ஆண்டவர் பேசுறார். இல்லை, நீ நான் உருவாக்கி இருக்கேன், நீ என் தாசன், என்னுடைய ஊழியக்கார், என்னுடைய சிநேகிதன், நான் எப்படி உன்னை மறப்பேன்? அன்பு தேவன் சொல்லவே, இன்னைக்கு உருவாக்குற தேவன், உன்னை தாசன் அழைக்கிற ஆண்டவர், உன்னை ஒரு பொழுது மறக்கிறவர் அல்ல. நீ ஆவிக்குரிய இஸ்ரவேல், நீ கட்டப்படுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தும்படியா இந்த பூமியிலே கர்த்தர் உன்னை விசேஷித்த வண்ணமாக உன்னை தெரிந்திருக்கிறார். அவர் உன்னை உள்ள கையில் உன்னை பொறித்து வைத்திருக்கிற தேவன். ஒரு பொழுதும் இந்த உலகத்தின் மக்கள் மறந்து போனார்கள், உன் ஆவிக்குரிய வாழ்வின் சூழல் வந்து நீ விழுந்து போகிறவரை சொல்லலாம், ஆண்டவரை ஏனே மறந்து போயிருக்கிறது சொல்லலாம். ஆண்டவர் சொல்ல ஒரே ஒரு வார்த்தை தான், மறப்பதில்லை. அல்லேலூயா. சங்கீதம் 9:12 சொல்கிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைகளுடைய நம்பிக்கை ஒரு பொழுதும் கெட்டு போவதில்லை. அன்பு தேவன் சொன்னேன், இன்னைக்கு இந்த மாநிலத்தில் ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை மறக்கிற தேவன் அல்ல, உன் நினைவோடு இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு மாநிலத்தில் நம்மை நினைத்திருக்கிற எல்லா காலத்திலும் நம்ம நேசிக்கிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கப்படி வந்திருக்கிறோம். இரண்டாவதாக கேட்கப்படுகிறதான ஒரு கேள்வி குறித்து நாம் பார்க்க என்று சொன்னால், இரண்டாவது தாவீது ஒரு கேள்வி ஆண்டவர் சொல்வதற்கு கேட்கிறார். சங்கீதம் 22ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனத்தை வாசிங்க. 22ஆம் சங்கீதம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று தாவீது கேட்கிறதான இரண்டாவது கேள்வி குறித்து பார்க்கிறோம். மீண்டும் தாவீது ஏன் என்ன மறந்தீங்க அப்படின்னு கேட்டாரு. இரண்டாவது அவர் சொல்ற காரியம் என்ன? ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிற இந்த வார்த்தையை பார்க்கிறோம். இந்த வார்த்தை ஆவிக்குரிய வார்த்தை. இந்த வார்த்தை எங்கே நிறைவேறுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்பதாக 4வது பேசின ஒரு வார்த்தை, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அல்லேலூயா. தாவீது இங்க பேசுற இந்த வார்த்தை தான் இயேசு சிலுவையில் அரேமிய மொழியில் ஆண்டவர் பேசுறார். அதான் அவர் சொல்கிறார்கள், அவர் கிரேக்க வார்த்தையை பேசுகிற, எபிரேய மொழியை பேசல, அரேமிய மொழியில உள் வட்டாரத்தின் மொழியில பேசினால்தான் அவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்று ரோம ஜனங்கள், ரோம சேவர்கள் சொல்கிறார்கள். இயேசு யாராவது சொல்ல வார்த்தை இல்லை, இந்த வார்த்தை நிறைவேற்றும்படியாக சொல்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லப்படுகிற வார்த்தை குறித்து பார்க்கிறோம். அன்பு தெய்வம் சொன்னவே, அதுதான் நம்ம முதல்ல வாசம் 49, ஏசியா 49 வாசம், சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தை குறித்து பார்க்கிறார். அதே வசனத்தை வாசிக்க சொன்னால் சங்கீதம் 60ஆம் சங்கீதத்துல 1ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 60:1 வாசிங்க. தேவனே, நீர் எங்களை கைவிட்டு, நீர் எங்களை சிதறடித்து, நீர் எங்கள் மேல் கோபமாய் இருந்து
திரும்பி அருளும் என்று சொல்லி பார்க்கிறோம். 3 விதமான விண்ணப்பங்கள் சொல்லப்பட்டிருக்கவில்லை. ஒன்று, ஆண்டவர் எங்களை கைவிட்டு. இரண்டாவதாக சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? எங்களை சிதறடித்தீர் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, இங்கேயும் ஏன் எங்களை கைவிட்டீர் என்று கேட்கப்பட்ட வார்த்தை பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து சொன்னார். நியாயாதிபதிகள் 6:13 ஆண்டவர் அங்கே கிதியோனை சந்திக்கிறார். கிதியோனோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிற போது கிதியோன் 13ஆம் வசனத்துல பேசுகிற வார்த்தையை பார்க்கிற வாசிக்கலாம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே, வரலையா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டார், ஒப்பு கொடுத்தார் என்று முடிக்கிறதான இந்த வார்த்தை குறித்து பார்க்கிறோம். கிதியோனுடைய வாழ்க்கை நிலைகளை பார்க்கிறோம். பயந்து ஆலைக்கு புறம்பாக போரடித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே கர்த்தருடைய தூதனாரை சந்திக்கிறார், பேசுகிறார். பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்ன போது கிதியோன் சந்தோஷப்படவில்லை, மகிழ்ச்சி கொள்ளவில்லை. அவன் சொல்லுகிறார், கர்த்தர் எங்களோடு கூட இருப்பாரானால் இவையெல்லாம் எங்களுக்கு ஏன் விரோதமாய் செயல்படுகிறது? ஏன் எங்களுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட தீங்குகள் வருகிறது? கர்த்தர் எங்கள் ஜனங்களை எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து அற்புதமாய் கொண்டு வந்தார் எங்கள் முற்பிதாக்கள் சொன்ன அந்த அற்புதங்கள் இப்போ எங்க? கேட்க அப்ப செஞ்சாலும் சொல்றாங்க. 400 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்துல வரும்போது எங்க ஜனங்களுக்கு அற்புதங்கள் செஞ்சாலும் சொன்னாலே, அந்த அற்புதங்கள் எங்க? கர்த்தர் எங்களை கைவிட்டார். இன்னைக்கு அநேகர் தான் நினைக்கிறோம். கர்த்தர் எங்களை முற்றிலுமா கைவிட்டாரா? கர்த்தர் எங்களை சேர்த்து கொள்ள மாட்டாரா? அன்பு தேவ சொன்னமே, எனக்கு கிதியோனை போல நாம் சொல்லுகிறோமோ, தாவீதை போல என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அங்கலாய்க்கிறோமோ? ஆனால் வேதம் சொல்கிற வார்த்தை என்ன? கர்த்தர் நம்முடைய கரங்களை பிடித்திருக்கிறவர், அவர் நம்மை கைவிடாதவர். அல்லேலூயா. நாம் எத்தனையோ முறை அவருடைய கரங்களை பிடித்து கைவிட்டு போயிட்டோம். அதாவது ஆண்டவர் நம்முடைய கரங்களை அவர் பிடித்திருக்கிறார். அவர் நம்முடைய கரங்களை ஒருபொழுது விட்டு விடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அவர் நம்முடைய கரங்களை பிடித்திருக்கிறவர். எல்லா நிலைகள் மத்தியிலும், எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும், நம்முடைய வாழ்வின் அனைத்து பிரயாசத்தின் மத்தியிலும், நாம் ஓடிக்கொண்டிருக்கிற எல்லா ஓட்டத்தின் மத்தியிலும், எப்பேற்பட்டதான ஆபத்துகள், இக்கட்டுகள், துன்பங்கள் நம்முடைய வாழ்வில் வந்தாலும் கூட நாம் நேசிக்கிறவர்கள், நம்மை ஆதரிக்கிறவர்கள், நம்மை விசாரித்தவர்கள், என்றைக்கும் கூடவே இருப்பேன் சொன்னவர் கூட நம்ம கை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு பொழுது நம்மை கைவிட மாட்டார். அல்லேலூயா. வாசித்து பாருங்க. வாசிக்கணும்னு சொன்னா சங்கீத பகுதியில் வாசிக்கணும்னு சொன்னா தாவீது ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறதான வார்த்தை குறித்து பாருங்க. 71ஆம் சங்கீதத்துல 3 இடத்துல ஆண்டவரை பார்த்து கெஞ்சுகிறார் தாவீது. 71ஆம் சங்கீதத்துல 11ஆம் வசனத்தை வாசிங்க. 71 தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடிங்கள். 17ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவோ முதிர் வயதும் நரைமயிரும் ஆகும் வரைக்கும் என்ன பண்ணாதீங்க, கைவிடாதீங்க. ஒரு போஸ்ட் ஆகுது. எது வரைக்கும்? இது வரைக்கும் எல்லாருக்கும் உங்களை பற்றி நான் அதிசயங்கள்லாம் அறிவிச்சுட்டு வந்திருக்கிறேன். இப்போ வரப்போகிற சந்ததிக்கும் உங்களை குறித்தும் வல்லமை குறித்தும் நான் அறிவிக்கணும். அதனால முதிர் வயது வரைக்கும் நிறைய மயிர் உள்ளவன் ஆகிற வரைக்கும் என்னை கைவிடாதீங்கன்னு சொல்லி ஆண்டுடைய பாதத்தில் தாவீது கெஞ்சுகிறதானே வார்த்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன? வாசிக்கலாம். புலம்பெயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்க. புலம்பெயர் 3:31 வாசிக்க. புலம்பெயர் 3:31 ஆண்டவர் என்றென்றைக்கும்
கைவிட மாட்டார். அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, இந்த புலம்பல் புத்தகத்தில் தான் சொல்லப்பட்டது, ஏன் எங்களை மறந்து போனேன், ஏன் எங்களை தள்ளிவிடு என்று சொல்லப்பட்ட அதே வேத பகுதியில்தான் எழுதி வைக்கப்பட்ட வார்த்தை பார்க்கிறோம். அதை எரேமியா வார்த்தை எழுதும்போது சொல்லுகிறார், புலம்பல் 3:31 ஆண்டவர் என்றென்றைக்கும் என்ன செய்ய மாட்டாரா, கைவிட மாட்டார் என்று ஆண்டவர் வாக்குறுதி வைத்து பார்க்கிறோம். தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே எல்லாருக்கும் இந்த பராக்கிரமத்தை உடைய வல்லமையில் நான் போதிக்கத்தக்கதாக, வருங்கால சந்ததிக்கு உம்மை குறித்து அறிவிக்கத்தக்கதாக, என்னை முதிர் வயது உள்ளவன் ஆக வரைக்கும், நரை வயது உள்ளவன் ஆகிற வரைக்கும் என்னை கைவிடாதிருக்கிறார் என்று தாவீது கெஞ்சுகிறதை பார்க்கிறார். ஆனால் நீங்க சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்கிறோம், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்க 5ஆம் வசனம் வாசிக்கிறோம், நான் மோசேயோடு இருந்தது போல அவனோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. யோசுவாவுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். யோசுவா மோசேக்கு பின்பதாக பெரிய தலைவனாய் மாறுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி மோசே நடத்தி கொண்டு போனது போல இப்போது யோசுவா நடத்தி கொண்டு போக வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள்ளே கொண்டு போக வேண்டும். அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை 12 கோத்திரங்களுக்கும் என்ன செய்ய வேண்டுமா, பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். ஒரு மேன்மையான ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடினமான ஒரு வேலையை யோசுவா ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் யோசுவாவுக்கு இப்ப தேவனுடைய வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை தேவைப்படுகிறது. அனுப்பிச்சாரு, நான் மோசையோடு இருந்தது போல. அல்லேலூயா. அவர் மோசையோடு இருந்தது போலதான் எனக்கு உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. சமூகத்தில் சிறியவன் பெரியவன், தாழ்ந்தவன் உயர்ந்தவன், பணக்காரன் ஏழை, இதெல்லாம் ஆண்டு சகோதரர் கிடையாது. அல்லேலூயா. நோ பாஷனிட்டி. ஆண்டவர் அனுப்பிச்சாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். தேவச்சனமே, இன்னைக்கு மோசையோடு இருந்தது போல, யோசுவாவோடு இருந்தது போல கர்த்தர் உங்களோடு கூட வாசம் பண்ணுகிறார். அந்த வார்த்தை என்றைக்கும் ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறபடினாலே கர்த்தர் இந்த மாலை போல சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல, நான் யோசுவாவோடு இருந்தது போல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அதே தான் சொல்கிறார், நான் இறைவனா இருந்து முதிர் வயதுள்ளோடும் ஆனேன், ஆனால் நீதிமான் சந்ததிக்கு அப்பத்துக்கு இறந்து திருக்கிறதை நான் காணவில்லை. ஏன்? கர்த்தர் கைவிடாத தேவன். அல்லேலூயா. நான் இளைஞனா இருந்தையா, இப்ப வயசாய் நான் முதிர்வன் ஆயிட்டேன், என் கண்ணு நான் பார்த்துட்டே வரேன், இதுவரைக்கும் நீதிமான் சந்ததியை அவர் கைவிட்டதே கிடையாது. அல்லேலூயா. நீதிமான் சந்ததியை ஒரு பொழுதும் கைவிடாத ஆண்டவர். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவச்சனமே, அவருக்காக பாவம் மீட்பு அடைந்து அவருக்காக இந்நாளில் இருக்கிற என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலில் மேகஸ்தம்பமாய் இருந்த தேவன் இரவில் அக்னிஸ்தம்பமாய் இருந்து முன் சென்று நடத்தின அதே ஆண்டவர் தான் சொல்லுகிறார், இந்த மாலை பொழுதிலே அவர் உனக்கு மேகஸ்தம்பமாய், அவர் உனக்கு அக்னிஸ்தம்பமாய், மறைவான உன்னை பாதுகாக்கிற தெய்வமாய் இருந்து எல்லா நிலைகளிலும் உன்னை பாதுகாத்து விடுவார். அல்லேலூயா. ஒருபோது ஆண்டவரை கைவிட மாட்டார். ஏன் கைவிட மாட்டார்? வாசிக்க பாருங்க, 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில், 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 12:21 வாசிங்க. விலகி போகாதீர்கள், மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்கப்படாதமாகிய கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தம்முடைய ஜனத்தை கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தமக்கு பிரியமாக்கிக் கொள்ளும்படியாய் விரும்பினபடினால், அல்லேலூயா, கர்த்தருக்கு சொந்த ஜனமாய் இருக்க அவர் மேல் பிரியமாய் இருந்தபடினால் அவர் என்ன செய்ய மாட்டாரா? கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் கைவிட மாட்டார். விசுவாசம் ஆமென் சொல்லுங்க. அவர் கைவிடவே மாட்டார். அழைச்சதை நாம் விட்டு விடுவதில்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. மோசே சொல்றாங்க, தாவீது சொல்றாங்க, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டு இந்த கேள்விக்கான 54 வாசிக்க வேண்டாம் எழுதி சொல்றாரு, இவை பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான எண்ணங்களால் என்னை சேர்த்து கொண்டேன். இவை பொழுது யாரும் கைவிட்டான், அற்ப காலம் மூட்டதுனால உன்னை கைவிட்டேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இருந்துச்சு அப்படின்னா சில நிமிஷத்தில் நம்ம கைவிடப்பட்ட நிலைகள். அல்லேலூயா.
அங்கலாய்க்கப்படுறோம், அடு சமுதிர கண்ணீர் வடிக்கிறோம், பாவத்திற்காக சோமன்ற அழுகிறோம். அதை எப்பொழுது கைவிட்ட ஆண்டவர் மீண்டும் உருக்கமான இரக்கத்தினால் நம்மை சேர்த்துக் கொள்கிறது. அல்லேலூயா. நிரந்தரமாக கைவிடுதல் சிலர் ஓசியாவுடைய கூலி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல ஜனங்களை நான் கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். ஆண்டவர் கைவிடுகிறவர் அல்ல. அந்த ஜனங்கள் கீழ்ப்படியில் பாவத்தின் மேல் பாவம், விற்கிற ஆராதனை விற்கிற ஆராதனை, அவள் ஆண்டவர் விட்டு தூரமாய் போனார்கள். ஏதோ சோர மார்க்கமாய் போன ஜனங்க தான். ஆனா அவங்க தான் ஆண்டவர் விட்டு விலகி போனாங்க. ஆனா ஆண்டவர் ஒருபோதும் அவரை விட்டு விலகி போகவே இல்லை. அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் உருக்கமாக நோக்கி பார்த்தார்களோ, எப்பொழுதெல்லாம் அழுது பாவத்துக்கு மனசு நோவப்பட்டாங்களோ, எப்பொழுது ஆண்டு சமூகத்தை பாவத்தை நினைத்து கதறி அழுதாங்களோ, அப்பொழுதெல்லாம் உருக்கமான இரக்கங்களினால் மீண்டும் சேர்த்து விட்டார். அல்லேலூயா. முதல்ல ஒரு கேள்வி, ஏன் என்னை மறந்து? இரண்டாவது, ஏன் என்னை கைவிட்டேன்? மூன்றாவது வார்த்தை தியானித்து நாம் கடந்து போகலாம். மூன்றாவது கேள்வியா இல்லாமல் தாவீது ஆண்டவர் சமூகத்தில் வைக்கிறதான விண்ணப்பத்தை குறித்து வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 25ஆம் சங்கீதத்தில் 25ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று தாவீது சொல்லுகிறதாலே இந்த வார்த்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்பான தேவச்சரம், ஏன் என்னை மறந்தீர், ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்ன தாவீது எப்பொழுது சொல்லுகிற வார்த்தை என்ன? தேவனே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை குறித்து பார்க்கிறோம். 20ஆம் வசனத்தை வாசித்த அதே பகுதியிலே, என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியோ, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் உம்மை நம்பி இருக்கிறேன். இந்த வேத பகுதியிலே இந்த அதிகாரத்தில் 2 இடத்துல தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை பார்க்கிறோம். முதல்ல ஆண்டவர் சொன்னாரு, இதை மறந்து போனீங்கன்னு சொன்னாரு. இரண்டாவதாக கைவிடப்பட்ட நிலைன்னு சொன்னாரு. இப்ப மூன்றாவது ஒரு வார்த்தை வைக்கிறார், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அல்லேலூயா. அநேகருக்கு ஒரு பெரிய கௌரவம் இருக்கு. எல்லாருக்கும் என்ன இருக்கிறது? ஏழையா இருந்தாலும் பணக்கார இருந்தாலும் ஒரு சுய கௌரவம் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்குது. என்ன? அடுத்தவங்க முன்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது? வெட்கப்பட்டக்கூடாது, அசிங்கப்பட்டக்கூடாது, அவமானப்பட்டக்கூடாது, அடுத்தவங்க பார்த்து நம்ம ஒரு மாதிரி பேசிடக்கூடாதுங்க. நம்ம கிட்ட இருக்குதோ இல்லையோ நம்ம கௌரவமா வாழ வேண்டும் என்று எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அதை தான் தாவீது இங்க சொல்கிற வார்த்தை பார்க்கிறோம். தேவனே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை குறித்து பார்க்கிறோம். சங்கீதம் 71 1ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 71 கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபொழுதும் வெட்கம் அடையாதபடி செய்யும் என்று தாவீது சொல்லுகிற வார்த்தை குறித்து பார்க்கிறது. அப்ப தாவீதுடைய வாழ்க்கையிலே வெட்கப்பட்டு போகக்கூடிய நிலையிலே, தாழ்ந்து போகக்கூடிய நிலையிலே, சத்துருக்களுக்கு முன்பதாக நிந்தைக்குள்ளே போக முடியாது, அவமானப்பட்டு போகக்கூடிய நிலைகள் தாவீதுடைய வாழ்விலே கடந்து வந்திருக்கிறது. தாவீதுக்கு தெரிஞ்சதா ஆண்டவரை மாத்திரம் தான் தெரியும். ஆண்டவர்கிட்ட மாத்திரம் ஒத்தாசை கேட்க ஒரு தெய்வ மனுஷனா இருந்தபடினாலே இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, தேவனே, நான் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. என் வாழ்க்கையில தான் எதிர்பார்க்கணும். யாருக்கு முன்னாடி என் தலையை நசிக்க விடாது, தாண்டவே விடாத, என் சொந்தத்துக்கு மேலே தலை குடிஞ்சிட்டு போயிடக்கூடாதுங்க. என் உறவுக்கு மேலே தலை குடிஞ்சிடக்கூடாதுங்க. என்னை பகைக்கிறவனுக்கு என் தலை குடிஞ்சிடக்கூடாதுங்க. நினைக்கிறோமா இல்லையா? இன்னைக்கு அதான் தெய்வம் எதிர்பார்க்கிற காரியம். அவன் நினைக்கிற வெட்கப்பட்டு போயிடுவோமோ என்று நம்முடைய பிரச்சனை குறித்து நினைக்கிற காரியங்கள் உண்டு. இன்னைக்கு நம்முடைய குறித்து மற்றவங்க தப்பா பேசுவாங்களோ, அவங்களுக்கு நான் தலை குனிந்து போகக்கூடிய நிலை வருமோ என்று சொல்லி நினைக்கக்கூடிய நேரங்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அவன் நேசிக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. சகலத்தையும் உடைய தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நாம் ஒரு பொழுது உலகத்தின் மனுஷனுக்கு முன்பதாக, புறச்சாதியான மனுஷனுக்கு முன்பதாக, உன்னை பகைக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக, தேவன் தலையை தாழ்த்துகிறவர்களே, உன் தலையை சத்துருக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழி செய்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. அன்பான தேவச்சனமே, இந்த வேத பகுதியில் சொன்னதை பார்க்கிறோம். ஆண்டவர், நான் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று அவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை என்ன? வாசித்த
சொல்லி சொன்னால் ஏசாயா 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 30:5ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் பிரயோஜனத்திற்கும் உதவாமல் ஏசாயா 30:5. இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டதான வார்த்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அடுத்த வாசகம் ஏசாயா 45:17 வசனம் வாசகம் சொன்னால் ஏசாயா 45:17 வாசகம் பார்க்கலாம். இஸ்ரவேலோ ரட்சிக்கப்படுவான், என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். அல்லேலூயா. தாவீது கேட்கிற வார்த்தைக்கு தேவன் கொடுக்கிறதான பதிலை பார்க்கிறோம். நான் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்று தாவீது ஜெபிக்கிறார். இங்க ஆண்டவர் சொல்ற இஸ்ரவேல் சதா காலங்களிலும் வெட்கப்பட்டு போவதும் இல்லை, கலங்கி போவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மாலை பொழுதுல நம்ம கொடுக்கிறதான அருமையான ஒரு வார்த்தை. கர்த்தரை பார்த்து சொன்னாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, அவனை கைவிடுவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. எந்த இடத்துலனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் உன்னதமான சிறந்த உயர்த்தி வைக்கிறவர். அழகா வாசிய கால்களை மான்கால்களை போல் ஆக்கி என்னை உயர்ந்த சிரமத்தை நிற்க பண்ணுகிறவர் என்று அபேதத்தில் வாசிக்கிறோம். நண்பான தேவன் சொன்னவே, உன் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய ஸ்தலங்களில் உன்னை உயர்ந்த இடத்திலே உன்னை கொண்டு போய் மேன்மையா சகங்களுக்கு முன்னே உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வெட்கப்பட்டு போல் ஒரு காலம் சதா காலங்களிலும் நாம் யாருக்கு முன்பதாக, புறச்சாதி ஜனங்களுக்கு முன்பதாக, உறவினருக்கு முன்பதாக, நம்மை பகைக்கிற மக்களுக்கு முன்பதாக நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதே விதத்தை பார்க்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரத்துல 26ஆம் வாசகத்தில் சொன்னால், யோவேல் 2:26 பார்க்கும்போது சொன்னாரு, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நீங்கள் திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. அடுத்த வார்த்தை பாருங்க, நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? சம்பூர்ணமாய் சாப்பிடுவீங்க. அல்லேலூயா. எத்தனை தேசத்துல ஜனங்களுக்கு ஆகாரம் இல்லை, எத்தனையோ ஜனங்கள் பட்டினியால் கிடக்கிறார். கொரோனா காலத்துல எத்தனையோ குடும்பங்கள் பற்றி, எத்தனையோ தேசங்கள வறட்சி, வேலை இழப்புகள். ஆனால் நம்மள ஒரு நாள் பட்டினியாக சொல்ல முடியுமா? ஒரு வேலையை பட்டினியாராதபடி தேவனை போஷித்து இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனை கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம வெட்கப்படாதபடிக்கு நம்மை உயர்த்துகிற ஆண்டவர் நமத்தில் இருக்கிறார். தாவீது சொல்கிற, ஆண்டவரே, வயது வரைக்கும் முதிர் வயது வரைக்கும் என்னை கைவிடாது இருக்கேன், நான் வெட்கப்படாதபடி பாதுகாத்துக் கொள்வேன். இன்னும் உங்களை குறித்து பேச வேண்டிய வார்த்தை இருக்கிறது, இன்னும் வருங்கால சந்ததிக்கு உங்களை குறித்து நான் போதிக்க வேண்டிய சத்தியம் இருக்குது என்று தாவீது அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அடுத்தது, என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இந்த பைபிளை தூக்கினேன் கர்த்தருடைய பிள்ளை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க சொல்லுங்களேன், வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. நான் சொல்றேன், செல்போன்ல பைபிள் எடுத்துட்டு வராதீங்க, பையில கையில பண்ணுங்க, சுமந்து கொண்டு வாருங்கள். அதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த வேதத்தை சுமந்தவர்களை கர்த்தர் சுமப்பார். அல்லேலூயா. இந்த வேதத்தை படிக்கிற பிள்ளைங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அல்லேலூயா. இந்த வேதத்தை படிக்கிற தேவ ஜனங்கள் ஒருபோதும் கர்த்தரால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இந்த வேதத்தை நேசிக்கிற ஜனங்களை தேவன் ஒருபோதும் எந்த நிலையிலும் அவர் கைவிடுகிறதே இல்லை. அவர் எல்லா நிலைகளிலும் நம்மை ஆசீர்வாதத்தை நடத்துகிறது. இதெல்லாம் நான் நினைக்கலாம், நான் வெட்கப்படுறோம் நினைக்கலாம். நீங்க கலங்காதீங்க, கர்த்தர் சொல்றாரு, நான் வெட்கப்படுவதே இல்லை. அல்லேலூயா. 3 நிலைகள் தேவனுடைய வார்த்தைகளினாலே நாம் தியானித்திருக்கிறோம். 3 விதமான காரியங்கள், 3 விதமான வினாக்களாக ஆண்டவர் சமூகத்தில் கேட்கப்படுகிறது. ஆண்டவர் எங்களை மறந்தாரோ என்று சொல்லப்படுது. நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் நமக்கு வாக்குறுதிகள். கர்த்தர் சொல்றாரு இல்லையா, ஆண்டவரை கைவிட்டாரோ என்று சொல்லப்படுது. ஆண்டவரை கைவிடுதல் சொன்னார். 3ஆம் நாள் ஒரு காலம் வெட்கம் அடையாதவை செய்யும் என்று சொல்லும்போது என் ஜனங்கள் ஒரு பொழுது வெட்கப்பட்டு போது என்று வாக்களித்திருக்கிறது. தொடர்ந்து நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பார். பேச வார்த்தைக்காக ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிற அன்பின் தெய்வமே,
இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர், என்றைக்கு எங்களோடு நீர் வாசம் பண்ணுகிற நல்ல குருவைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த மாநிலத்தில் நாங்கள் தியானித்த வார்த்தைகளை ஸ்தோத்திரம். ஏழைகளை மறந்தீர், ஏழைகளை கைவிட்டு நாங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்ற இந்த 3 வார்த்தைகள் குறித்து நாங்கள் தியானித்தோம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, என்றைக்கும் கர்த்தர் கைவிட மாட்டார், என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி இந்த 3 விதமான நிலைகளிலே ஏழ்களை பதில்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். அநேகங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் போராட்டத்திற்கு மத்தியில் கேள்வி நாங்கள் கேட்டது உண்டு. கர்த்தர் மறந்துட்டாரா, கைவிட்டாரா, வெட்கப்பட்டுவோமோ என்று நினைத்த நாட்கள் உண்டு. இந்நாள் வரைக்கும் என்னை மறக்காமல் கைவிடாமல் வெட்கப்படாத நடத்துவதை என் ஆத்ம நேசருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதை மேலும் நடத்துவோர் நல்ல கிருபைக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தகப்பனே, இந்த நாளில் வந்த அனைத்து தெய்வ பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எதைக்கும் வேலைக்கு கடந்து போயிட்டு கூட தன் வேலையில் மத்தியில் இருந்தும் கூட கர்த்தாவே, நாளிலே துதிக்க ஆராதிக்க வாஞ்சியோடு வந்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் சொல்லுற கர்த்தாவே, அந்த சோதர மரியாதை போல தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படியாக ஒரு வாஞ்சியும் ஸ்லாங்கத்தையும் கர்த்தருடைய பந்தியில் கைகளை வைக்கும்படியாக ஒரு மேன்மை கொடுத்திருக்கிறேன். அவர்களுக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு எத்தனை பேர் வர முடியாத நிலையில் இருக்கிறது ஆண்டவரே, சபை கூடி வருவதை விட்டுவிடாதபடிக்கு ஆண்டவரே, கர்த்தருடைய பந்தியிலே இப்படிப்பட்ட நாட்களிலே ஆண்டவரே கையில் வைக்கும்படியான ஒரு சுத்தியதை ஒவ்வொருக்கும் தரும்படியாக ஒரு புகழத்தை நாங்கள் வச்சோம். கடந்த நாட்களிலே கடந்து போனதாலே தெய்வ அன்பு அவருக்காக வச்சோம் பண்ணுகிறோம். கர்த்தரை அறிந்து ஏற்ற சபையுடைய அநேக ஆண்டுகள் அகத்தியாக இருந்து தன்னுடைய ஓட்டத்தை முடித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இதனால் மட்டும் இருக்கிற மனைவிக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, மருமகளுக்காக, அவரை சார்ந்த அனைத்து ரத்த சம்பந்தமான உறவுகளுக்காக சொல்கிறோம். கர்த்தாவே, நம் மரணம் அவர்களுக்கு வேதையும் கண்ணீரையும் கவலையும் துக்கத்தையும் துயரத்தையும் உண்டாக்கி இருக்கலாம். ஆனால் வேதையும் கலங்காது இருப்பதாக எனது விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்ன தேவன் ஒவ்வொருவரையும் மீதாமே ஆறுதல் படுத்தும்படியாக தேற்றும்படியாக என் சமூகத்தில் அர்ப்பணித்து நாங்கள் உச்சப்பட்டிருக்கிறதாவே இந்த வாரத்தில் பிறந்த நாளைக்காக இருக்கிற திருமண நாளைக்காக அந்த தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் சபையாய் சேர்ந்து மனதார வாழ்த்து கர்த்தர் பிறந்தநாளை காண்கிற அன்பு பிள்ளைகள் வாழ்க்கை ஒரு புதிய ஆண்டை தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். நல்ல பலன் சுகம் கர்த்தராக நிறைவாய் தந்து மனதை சிறுபிள்ளைகள் சொன்ன படிப்பு ஞானங்களை கர்த்தர் கொடுத்து பிரார்த்தனைபடி ஜெபிக்கிறோம். திருமண காலத்தில் அந்த தெய்வ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்து கர்த்தாவே உபக்குள்ள தன்னுடைய வாழ்வை கட்டி எழுப்ப கர்த்தரை நாள் வரைக்கும் பொழுது கருவைக்காய் ஸ்தோத்திரம். புதிய திருமண நாளிலும் கர்த்தருடைய மகிமை பிரசனம் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தபடி ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராவது தலைமைப்பட்டிருப்பார் சொன்னார். கர்த்தர் நாட்களை பலப்படுத்தி சுகமான் வந்து கொண்டு சேர்க்கும்படி அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, நாங்கள் சென்று சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் வழியுள்ளவே நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் சமாதான வேடத்திலும் சகல ஆசீர்வாத கர்த்தருடைய வரப்பட்டும் நாம் யாரும் ஊழியம் கேட்ட மாத்திரம் தடைப்பட்ட மக்களோடும் இந்த வாரத்தில் பிறந்த நாளில் திருமண அன்பு தெய்வ பிள்ளைகளோடும் விசேஷமாக இருக்கிற அன்பு சகோதரிய குடும்பத்தோடு கூட வைத்திருந்து காப்பதாமே. ஆமென்.